ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சங்கரா மீன் குழம்பு, வெலை மீன் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறாங்கன்றத ஒய்ஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சங்கரா மீன் குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா லாங் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஈஸியாக குயிக்காக எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வெலை மீன் எடுத்திருக்கேன். எந்த மீனாக இருந்தாலும் இதேமாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெலை மீனில் லைட்டாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு கடாயில் எண்ணெய் விட்டு, நான் கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் மீன் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி தோசைக்கல்லையும் தவா ஃப்ரை மாதிரியும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வெலை மீன் இல்லை, எல்லா ஃபிஷ்ஷிலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் குழம்பு ரெசிபியும் வந்துட்டு லாங் வீடியோவில் இருக்குது, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் கண்டிப்பாக படிச்சுட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.